ஒரு பொண்ணா பிறந்த எனக்கு இந்த நியூஸை பார்த்துட்டு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதாவது என்னன்னா, பாட்னால இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. pressing her chest and attempt to remove her salwar is constitute outraging a woman's modesty but does not amount to attempt to rape அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணோட மார்பகத்தை பிரஸ் பண்றதும் அவங்களோட ஆடைகளை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றதும் ஒரு பெண்ணோட கண்ணியத்தை பாதிக்கும் செயல்தான், பாலியல் வன்கொடுமைக்கான முயற்சி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா, 2008 பீகார்ல ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை கூட்டிட்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. அங்க அந்த போட்டோ ஸ்டுடியோவோட ஓனர் அவங்க அப்பாவை வெளியே இருக்க சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்பக்கமா வச்சு லாக் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த போட்டோ ஸ்டுடியோட ஓனர் அந்த பொண்ணோட மார்பகங்களை அழுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆடைகளை ரிமூவ் பண்றதுக்கான ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு அவங்க அப்பா டோரை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த ஸ்டுடியோ ஓனர் எஸ்கேப் ஆயிட்டாரு. இதை தொடர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணதில்ல. இதை தொடர்ந்து அந்த கீழ் நீதிமன்றம் அவனுக்கு அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறதுக்கு கீழே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை மாத்திருக்காங்க. அதாவது எந்த கிரவுண்ட்ஸுக்கு கீழே அவனை அக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு மிக கடுமையான ஆதாரங்கள் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்க எந்த விதமான பெனட்ரேஷன் அட்டெம்ப்ட் நடக்கல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்க அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியா எந்த காயங்களும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல நிறைய சாட்சிகள் பிறல் சாட்சிகளா மாறி இருக்காங்க அப்படின்ற நிறைய ரீசன்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆடைகளை கலற்ற முயற்சி பண்றதும் தவறாக தொடுறதும் ஒரு பெண்ணோட கற்பிற்கும் கண்ணியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் மட்டும்தான். இது அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க போதுமான முயற்சி நிரூபிக்கப்படாததுனால IPC 376 அதாவது அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிற செக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு IPC 354 படி, அதாவது ஒரு பெண்ணோட கற்பிற்கோ கண்ணியத்திற்கோ களங்கம் விளைவிக்கும் செயலை பண்ணதுக்காக வெறும் 3 மாசம் மட்டும் அவன் ஜெயில இருந்திருக்காங்க. இந்த 354க்கு இந்த தண்டனை போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி குற்றம் செய்யறவங்களுக்கு ஆதரவா இந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் வர்றதுனால நம்ம நாட்டுல குற்றங்கள் குறையவே குறையாதுங்க. பார்க்கிற இடம் எல்லாம் கொலையும் கற்பழிப்பும் தாங்க ஏற்படுது. இந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து பீகார் அரசோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனுங்க. இத பத்தி உங்க கருத்து என்னன்றத சொல்லுங்க.